வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து மட்டும் தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து நமக்கு எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நிறைய எடுத்திருக்கோம். ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் இருக்க 5 மார்க்ஸ் மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். உங்களால் கண்டிப்பாக வந்து 5 மார்க்ஸில் 35 மார்க்ஸ் ஃபுல் மார்க் கண்டிப்பாக எடுத்துட முடியும். ஸோ வந்து இதுக்கு எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. இதில் இருக்க நம்ம கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஆன்சர் படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஃபுல் மார்க் நல்ல மார்க் எடுக்கணும்னா ஸோ இதில் இருக்க எல்லா 5 மார்க்ஸ் படித்தாலே போதும். உங்களால் ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் வந்து எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோனஸாக இருந்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் மட்டுமே படித்தாலே போதும். நீங்கள் வந்து செஞ்சிடலாம். பாஸ் ஆகிறதோட ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். நமக்கு வந்து பாஸ் ஆகிறது முக்கியம் இல்லை, நம்ம வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து காலேஜ் சேர்கிறதுக்கும் பின்னாடி நமக்கு வந்து சில எக்ஸாமுக்கெலாம் நமக்கு வந்து இந்த மார்க்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்பட தான் செய்யும். ஸோ வந்து அந்த மார்க்ஸ்க்காகலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன செஞ்சணும், இதெல்லாம் படித்து தான் ஆகணும். நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான். நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா அடுத்து வந்து அதோட பலன் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை முழுக்குமே இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வந்து எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க 12th. ஸோ கொஞ்சம் உட்காந்து எதையும் ஃபோனு எதையும் டிவி எதையும் பார்க்காம கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து யாருமே வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. எல்லாருமே ஃபுல்லாக வந்து பாஸ் ஆகி நம்ம வந்து எல்லாருமே நல்ல வேலைக்கு போய் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஸோ வந்து இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே நல்லா படிச்சுக்கோங்க.